டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். தொடர்ந்து தற்பொழுது மாநாட்டு திடல்ல என்ன சூழல் அப்படின்றத பார்க்கிறப்போ, தாவேக மாநாட்டில் வெயிலினுடைய தாக்கம் அதிக அளவில் இருந்ததுனால அதனை தணிக்கும் பொருட்டு ட்ரோன் மூலமாக தண்ணீர் தெளிக்கக்கூடிய அந்த பணி நடைபெற்று வருகிறது. அதை தான் நீங்கள் திரையில தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. தொடர்ந்து மாநாட்டில் முதலுதவி பெட்டியை ட்ரோன் மூலமாக அனுப்புனாங்க. தற்பொழுது வெயிலின் தாக்கத்தை எடுத்து அங்கே ட்ரோன் மூலமாக தண்ணீர் தெளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எத்தனை ட்ரோன்களை இது போன்று அவங்க பயன்படுத்திட்டு வராங்க? என்ன நிலவரம் ஜெரி? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டு திடல்ல கடும் வெயில் காரணமாக தொடர் மயக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது. குழந்தைகள் வெயிலில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மயக்கப்பட்டவர்களை தொடர்ச்சியாக மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு செல்கிறார்கள். மருத்துவ உதவிக்காக முதலுதவி செய்ய நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இங்கே திடலில் இருக்கிறார்கள். இருப்பினும் கூட தொடர்ச்சியான இந்த வெயிலின் தாக்கம், அதாவது இந்த பாரப்பத்தி பகுதியில 100 பாரன்ஹீட் வெயிலின் தாக்கங்களாக இருப்பதால இந்த வெயில் தாக்கத்தை குறைப்பதற்காக ராட்சத ட்ரோன் மூலம் தண்ணீர் தெளித்து வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தான் நம்ம தற்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறோம். தொண்டர்கள் காலையிலிருந்தே அந்த வெயில் ஆரம்பித்ததிலிருந்தே அந்த வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் சிலர் மயங்கி விழுந்த காட்சிகளை கூட நம்ம காட்சிப்படுத்தி இருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வெயிலின் தாக்கம் இன்னுமே அதிகரித்து வர்றதுனால தொண்டர்களுக்கு ஒரு ஆசுவாசப்படுத்தக்கூடிய வகையில் ட்ரோன் மூலமாக அவர்கள் தண்ணீரை தெளித்து வருகிறார்கள். அங்கே வெயிலின் தாக்கத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த தண்ணீர் தெளிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து அவர்களும் ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். தொண்டர்கள் அவதியுறுவதை தடுப்பதற்கு நிர்வாகிகள் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் வெங்கட், தொடர்ந்து நம்ம காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ட்ரோன் மூலமாக தண்ணீர் தெளிக்கப்படுவதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் சிறிது ஆசுவாசப்பட்டிருக்கிறார்களா? என்ன கள நிலவரம்? தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு நடைபெறக்கூடிய பாரப்பத்தி பகுதியில 100 டிகிரிக்கு மேலாக தற்பொழுது வெப்பம் என்பது பதிவாகி வரக்கூடிய நிலையில ஏற்கனவே காலை முதலே அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் நாற்காலியும் அங்க இருக்கக்கூடிய போட்டிருக்கக்கூடிய அந்த கிரீன் ஷீட் உள்ளிட்ட இடத்தில் முதற்குறையாக பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில ட்ரோன் மூலியமாக தண்ணீர் தெளிக்கும் பணிகளை தற்பொழுது தாவாக்காவினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 100 டிகிரிக்கு மேலாக வெப்பம் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில அந்த மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் கடும் சிரமம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில அவர்களை ஆசுவாசப்படுத்தக்கூடிய வகையில் தற்பொழுது ட்ரோன் மூலியமாக நீர் தெளிக்கும் தண்ணீரை தெளிக்கக்கூடிய பணிகளை தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கடும் வெயில் காரணமாக பல்வேறு தொண்டர்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள். மயக்கமடைந்த அனைவரும் அருகே இருக்கக்கூடிய மருத்துவ முகாம்களில் கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை என்பது வழங்கப்பட்டது. அதே போல குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பல நபர்கள் வருகை புரிந்திருந்தார்கள். ஏற்கனவே குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை மீறி குழந்தைகளை அழைத்து வந்தவர்கள் அந்த மாநாட்டு திடலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே அந்த பாரபத்தி கிராமத்துல வெயிலை தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில மாநாட்டு திடல்ல மேடைக்கு அருகே யார் அமருவது, முன்னோக்கி யார் அமருவது என்பது தொண்டர்கள் தொடர்ந்து அந்த இடத்துல முண்டியெடுத்து அந்த மேடைக்கு முன்னேறி செல்லக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் வெயிலை தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக ட்ரோன் மூலியமாக தண்ணீரை தெளிக்கக்கூடிய பணிகள்ல தற்பொழுது தாவேக்காவினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய அந்த பச்சை கம்பளத்தை அவர்கள் நிழற்குடியாக பயன்படுத்தி வருகிறார்கள். நாற்காலிகள் இருக்கையாக பயன்படுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே 1.5 லட்சம் நாற்காலிகள் அங்க போடப்பட்டுக்கூடிய நிலையில அந்த நாற்காலியுடைய அந்த எண்ணிக்கையும் குறைவாக இருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது ட்ரோன் மூலியமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக ட்ரோன் மூலியமாக தண்ணீர் தெளிக்கும் பணிகளை தற்போது தாவேக்காவினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.